ஹாய், எங்கள் வீட்டோட சண்டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? இந்த சண்டே முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சிம்பிளான எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தனித்தனியாலாம் செய்கிறதில்ல. ஒரே சாப்பாடு அது மீறதை வச்சு நைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். காலையில் வந்து இந்த பழம் சுண்டல் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து தேங்காய் பால் புலாவ் தான். இந்த தேங்காய் பால் நான் எப்படி எடுப்பேன்னா, தேங்காய் வந்து துருவலாம் மாட்டேன், கீறிட்டு அதில் 2 ஏலக்காய் போட்டு சுடு தண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருவேன். ஆறின பின்ன நல்லா தேங்காய் பால் வந்து திக்காகவும் வரும், நிறையாவும் வரும். அதனால் நான் தேங்காய் பால் இப்படி தான் எடுப்பேன். அதுவும் 2 டைம் தான் எடுப்பேன். நிறைய ஒரு தடவை வேஸ்ட் ஆகுதுன்னு ஒரு 3 டைம் எடுத்துட்டேன். வெள்ளை சாதமே சாப்பிட்ருக்கலாம் போல், அப்படி ஆயிடுச்சு. அதனால் தேங்காய் பால் மட்டும் கொஞ்சம் திக்காக எடுத்து வச்சுக்குவேன். நான் எப்படி வந்து தேங்காய் பால் புலாவ் பண்ணுவேன்னா, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், நெய் ஊற்றிட்டு தாளிப்புக்கு ஜீரகம், ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் பிரியாணிக்கு வெட்டுற மாதிரி வெட்டி நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுக்குவேன். புதினா, கொத்தமல்லி, ஏலக்காய். இது டேஸ்ட்டுக்கு வந்து தக்காளி பழம் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ண மாட்டேன். பிரியாணிக்கு நீட்டாக கட் பண்ணுற மாதிரி 4ஆக வெட்டி போட்டுக்குவேன். அப்போ தக்காளி பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டும் இருக்காது, புலாவ் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் பாலும் கொஞ்சம் நான் தண்ணி வந்து ஒரு 2 டம்ளர் சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து பிரியாணியும் புலாவும் சேர்ந்த மாதிரி, ஏன்னா என் மட்டன் பிரியாணி தான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த மட்டன் பிரியாணி பண்ணும்போது சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கறியெலாம் ட்ரையாக இருக்கிறதால அந்த ஒரு வேளை தான் சாப்பிட நல்லா இருக்குது. அதனால் இந்த குழம்பு வச்சாலே புட்டு எப்படி இருக்குன்னா, பட்டர் மாதிரி இருக்குமா. மட்டன் குழம்பு வச்சா பட்டர் மாதிரி இருக்குமான்னு சொல்லும். அதனாலே நான் இப்போல்லாம் பிரியாணி செய்கிறதில்ல, இந்த மாதிரி குழம்பு வச்சது. இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முந்திரி, கசகசா, சோம்புலாம் அரைச்சி ஊற்றி வச்சுருந்தேன். சூப்பரான வாசனை மட்டன் குழம்பு. இந்த பக்கம் தேங்காய் பால் புலாவும் இல்லை, பிரியாணியும் இல்லை, அந்த மாதிரி ரெடியாக இருந்தது. இப்படி தொட்ட உடனே டப்புன்னு வெடிக்குது மட்டன், அந்தளவுக்கு வெந்துருந்துச்சு. எவ்வளோ வெறுத்தாலும் வெயிலாக இருந்தாலும் வறுத்தாக சாப்பிட்டோம் மதியம். பாய்.